மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேக மாநாடு இன்றைய தினம் நடைபெறக்கூடிய சூழல்ல இந்த நிகழ்வுல அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் என்ன உரை நிகழ்த்துவார், இதில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தாவேக மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் அது என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது குறித்து எம்முடைய செய்தியாளர் ஜெரி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிகழ்கிறார். ஜெரி வணக்கம். மிக பெரும் எதிர்பார்ப்பில் இன்றைய மாநாடு அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் விஜயனுடைய உரை, அதனை அடுத்து தீர்மானங்கள் என்ன நிறைவேற்றப்படும் அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. தற்பொழுது அது என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பேச போகிறார், இந்த மாநாட்டில் என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்ற போக இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் செயல் திட்டங்களுக்கு பிறகு செயற்குழு கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆண்டு மேடையிலே தற்பொழுது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர் விவகாரத்திற்கு தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய பணியை தனியார் மயமாக்க கூடாது என்பதை தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல சமீபத்தில் லாக்அப் மரணம் ஒன்று இந்தியாவையே உலுக்கியது. அதுதான் அஜித்குமாரனுடைய லாக்அப் மரணம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரிலே சென்று இரங்கலை தெரிவித்திருந்தார். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம், அதாவது கட்சி தொடங்கி முதலாக விஜய்க்கு பங்கேற்ற அந்த ஆர்ப்பாட்டம் லாக்அப் மரணம் தொடர்பாகத்தான். அது தொடர்பாக லாக்அப் மரணத்தை கண்டித்தும் சிறப்பு சட்டம் இயற்ற கோரியும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை, தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். பணி நிரந்தரம் தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதுக்கு சமீபமாக இந்த ஓராண்டு காலகட்டத்தில் தினம் ஒரு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராடி வருகிறார்கள். அவருடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல நெசவாளர்கள் தொடர்பான அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றும்படியான ஒரு தீர்மானம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் விஜயை நேராக சந்தித்து அவருடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். விஜயும் நேரடியாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்தித்து ஏறத்தாழ 13 கிராம மக்களை அவர் தனியார் மண்டபத்தில் வரவழைத்து அவர் சந்தித்தார். இது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுத்துத்தான் வருகிறது. 1000 நாட்கள் கடந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அந்த பரந்தூரில் விமான நிலையம் அமையக்கூடாது என்று அந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், அதே போல இலங்கை மீனவர்கள் ஆண்டாண்டு காலமாக இலங்கை கடந்து சென்று மீன் பிடிப்பவர்களை சுட்டு வீழ்த்துவதும், படகுகளை சேதப்படுத்துவதும், மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்துவமாக அரங்கேறி வருகிறது. இது தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று யார் குரல் கொடுத்தாலும் இவர்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையில மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆதரவாகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.